ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு மாந்திரிகவாதி தொழில் காரணத்திற்காக கருங்குட்டி அப்படிங்கிற ஒரு சாத்தானை ஏவி விட்டு அதற்கு பிறகு அந்த சாத்தானால் ஒட்டுமொத்த ஊரும் காலி செய்த திகில் மற்றும் அமானுஷ்ய சம்பவம் தாங்க இன்றைய நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி டு கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் 1990 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நிசாந்த் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 1990 காலகட்டத்தில் தற்போது நிசாந்த் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல நடந்த திகில் நிகழ்வுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 90 காலகட்டத்தில் இந்த நிசாந்த் வச்ச அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100-150 குடும்பங்கள் வச்சுட்டு இருக்காங்க. இயற்கை எழில் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட மேற்கு நோக்கி போனோம் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குங்க. அந்த தென்னந்தோப்பு தாண்டணும் அப்படின்னா ஒரு அமானுஷ்யமான 10 ஏக்கர் பரப்பளவில் அபாண்டட் பிளேஸ் ஒன்று இருக்குங்க. அந்த இடத்திற்கு நிசாந்தினுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்னவங்க முதல் பெரியவங்க வர பகல் நேரத்திலேயே போக மாட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 90 காலகட்டத்தில் அந்த அபாண்டட் பிளேஸாக இருக்கக்கூடிய 10 ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட 70 வீடுகளுக்கு மேலே சின்ன குக்கிராமமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க மக்கள். அதே நேரத்தில் அந்த அழகான அபாண்டட் கிராமத்திற்கு அருகாமையில் ஆறு, அப்புறம் ரப்பர் மரம், வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமாக இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக இருந்துச்சுங்க. அவ்வளவு அழகாக இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிசாந்தினுடைய கிராமத்தார் அந்த இடத்துக்கு போகாதற்கான முக்கிய காரணம் 90 காலகட்டத்தில் அந்த பகுதியில் ஒரு துஷ்ட மாந்திரிகவாதி இருந்திருக்காருங்க. அந்த மாந்திரிகவாதி நார்மல் பர்சன் கிடையாதுங்க. எல்லா மாந்திரிக வித்தைகளையும் கரைச்சி குடிச்சு நல்ல பவர்ஃபுல்லாக இருந்த காரணத்தினால நிறைய தொழிலதிபர்கள் தன்னுடைய தொழிலுக்காக அந்த மாந்திரிகவாதியை 90 காலகட்டத்தில் நாடிட்டு இருந்திருக்காங்க. கடவுளுக்கு எதிராக மனிதர்களை கொல்லும் அளவுக்கு சக்திகளை கற்று வச்சிருந்தாருங்க அந்த மாந்திரிகவாதி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மாந்திரிகவாதி பார்ப்பதற்காக மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் அங்கே வந்திருக்காருங்க. வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிகவாதி கேட்கும்போது அந்த பிஸ்னஸ்மேன் சொன்ன விஷயத்தை கேட்டு மாந்திரிகவாதியே கொஞ்சம் நடுநடுங்கி போயிட்டாருங்க. தன்னுடைய சொந்த தம்பியினுடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும், அப்படி அழிச்சாதான் மொத்த சொத்தும் எனக்கே வரும், அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும், எவ்வளவு பணம் சொத்து கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. என்னதான் சக்தி வாய்ந்த மாந்திரிகவாதியாக இருந்தாலும் கூட கொலை செய்யும் அளவுக்கு அவருக்கு மனசு வரலைங்க. அதனால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்மேன்கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு பிரமிப்பாயிருச்சுங்க அந்த மாந்திரிகவாதிக்கு. கிட்டத்தட்ட அவர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சொத்து பணம் அப்படி சொல்லிட்டு அள்ளி கொடுத்துருக்காருங்க அந்த மாந்திரிகவாதி. அதை பார்த்த உடனே இவர் கொஞ்சம் மதிவாங்கி போயிட்டாருங்க. சரி, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தொழிலுக்காக தானே அவருடைய தம்பியினுடைய குடும்பத்தை நாசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அதற்கு பிறகு அந்த மாந்திரிகவாதி அந்த பிஸ்னஸ்மேன்கிட்ட உங்களுடைய தம்பி பயன்படுத்தின சட்டை மற்றும் சில பொருட்கள்லாம் கொண்டு வாங்க, பூஜைகளை பண்ணி அவருடைய குடும்பத்தையே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதே மாதிரி அந்த பிஸ்னஸ்மேன் அந்த தம்பியினுடைய பயன்படுத்தின பொருட்கள்லாம் கொண்டு வந்து இந்த மாந்திரிகவாதிகிட்ட கொடுக்குறாருங்க. அதை வாங்கின அந்த துஷ்ட மாந்திரிகவாதி பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த மாந்திரிகவாதி அந்த பிஸ்னஸ்மேனை பற்றி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்காருங்க. அவரும் பணத்தில் வீரியமான நபருங்க. பணத்தை வாங்கிட்டு ஏதாவது ஏமாத்திட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கூட கூலிப்படை மாதிரி ஆட்களை வச்சு போட்டு தள்ளிடுவாராட்டுருங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாந்திரிகவாதி ஒரே டைமில் அவர் கேட்டதை செஞ்சு கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வாய்ந்த ஒரு பூஜையை பண்ணி கருங்குட்டி சாத்தான் அப்படிங்கிற ஒரு சாத்தானை வரவழைக்கிறாருங்க.
இந்த கருங்குட்டி சாத்தான் அப்படிங்கிற இந்த பெயரை கேட்டாவே கேரளக்காரங்க பயப்படுவாங்க. சாத்தான் வகையிலேயே மிகவும் டேஞ்சரான ஒரு சாத்தான் தாங்க இந்த கருங்குட்டி சாத்தான். இது வந்துச்சு அப்படின்னா ஏவி விட்ட குடும்பம் மொத்தமாக குலநாசம் அடைஞ்சிருங்க. அந்த அளவுக்கு மிக வீரியமான சாத்தான் தாங்க இந்த கருங்குட்டி சாத்தான். அதே மாதிரி அந்த பிசினஸ்மேன் இவ்வளவு பணம் மற்றும் சொத்து கொடுத்த காரணத்தினால அந்த கருங்குட்டி சாத்தானை வர வச்சிடறாருங்க. எப்படியும் வந்து அவர் சொன்ன விஷயத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு அந்த கருங்குட்டி சாத்தானை பிசினஸ்மேனுடைய தம்பியினுடைய குடும்பத்துக்கு எதிராக ஏவி விடுறாருங்க. இந்த சாத்தானை பொறுத்தளவு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அது ஏவி விட்டு போச்சு அப்படின்னா அவங்க சொன்ன குடும்பத்தை மொத்தமாக நாசம் பண்ணிடுங்க. ஒரு சில மாதங்கள் ஆகுங்க அதற்கு. அப்படி நாசம் பண்ணி திரும்பி ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் வந்து அந்த சாத்தானை தன்னுடைய வசத்திலேயே வச்சுக்க முடியாதுங்க. மறுபடியும் ஒரு சாந்தி பூஜை மாதிரி அந்த கருங்குட்டி சாத்தானுக்கு பண்ணி அதை திருப்பி அனுப்பணுங்க. அந்த திருப்பி அனுப்பக்கூடிய பூஜையையும் செஞ்சு முடிச்சாதான் அந்த கருங்குட்டி சாத்தான்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியுங்க. ஒருவேளை அந்த திருப்பி அனுப்பக்கூடிய பூஜையை செஞ்சு முடிக்கல அப்படின்னா யார் ஏவி விட்டாங்களோ அவங்களையே போட்டு தள்ளிடுங்க. இந்த கருங்குட்டி சாத்தானை ஏவி விட்டது இந்த மாந்திரிகவாதி தாங்க. அந்த காரணத்தினால ரொம்ப தெளிவாக தாங்க இந்த மாந்திரிகவாதி எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த கருங்குட்டி சாத்தான் அந்த பிஸ்னஸ்மேனுடைய தம்பியினுடைய குடும்பத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள்ங்க அங்கேயே இருந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் குலநாசம் அடைஞ்சு போட்டு தள்ளிடுச்சுங்க. அதற்கு பிறகு 4வது மாதம் தன்னை வெளிக்கொண்டு வந்த அந்த மாந்திரிகவாதி இருக்கக்கூடிய கிராமத்தை நோக்கி திரும்பி வருதுங்க. திரும்பி வரும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கருங்குட்டி சாத்தான் வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடியே இந்த மாந்திரிகவாதி ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாருங்க. அந்த காரணத்தினால திரும்பி அந்த கருங்குட்டி சாத்தான் வந்த உடனே அந்த சாந்தி பூஜை பண்ண முடியாமல் மாந்திரிகவாதியினுடைய குடும்பத்தாருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலீங்க. மாந்திரிகவாதியினுடைய குடும்பத்தில் மனைவி, மகள் மற்றும் மகன் இருக்காங்க. இந்த மாந்திரிகவாதியினுடைய மகனுக்கு ஓரளவு தாங்க மாந்திரிகம் தெரியும். இந்த கருங்குட்டி சாத்தானை திருப்பி அனுப்பக்கூடிய அந்த சாந்தி பூஜை எல்லாம் செய்ய தெரியாதுங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பயந்து போயிருந்துக்காங்க அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தாரும். அதே மாதிரி அந்த கருங்குட்டி சாத்தான் ரிட்டர்ன் வந்த உடனே அந்த சாந்தி பூஜை பண்ண முடியாத காரணத்தினால மாந்திரிகவாதியினுடைய குடும்பத்தை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுங்க. உயிருக்கே உழைவிக்கும் அளவுக்கு அந்த கருங்குட்டி சாத்தான் வந்து முயற்சி செஞ்ச காரணத்தினால கடைசியாக அந்த மாந்திரிகவாதியினுடைய மகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச மாந்திரிக வித்தைகளை வச்சு அந்த சாந்தி பூஜையை தான் நம்மளால் பண்ண முடியல. அதற்கு பதிலாக இந்த சாத்தானை தடுப்பதற்கு வேறொரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு ஆங்கிளில் போகிறாருங்க. அவர் செய்த விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா அவருக்கு தெரிஞ்ச மாந்திரிக வித்தையை வச்சு ஒரு துஷ்டமுனியை அந்த கருங்குட்டி சாத்தானுக்கு எதிராக ஏவி விடலாம். அந்த துஷ்டமுனிக்கு தேவையான படையல்களை வச்சு வழிபட்டோம் அப்படின்னா அந்த கருங்குட்டி சாத்தான்கிட்ட இருந்து அந்த முனி நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அந்த துஷ்டமுனியை வரவேற்பதற்காக அந்த பூஜையை ஏற்பாடு செஞ்சு முடிச்சிடறாருங்க. அதே மாதிரி அந்த துஷ்டமுனியும் வந்துடுதுங்க. அதற்கு பிறகு கருங்குட்டி சாத்தான் இந்த மாந்திரிகவாதியினுடைய குடும்பத்தை அழிப்பதற்காக வரும்போதெல்லாம் இந்த துஷ்டமுனி குறுக்க நின்று அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்திருக்குங்க. இந்த டைம்ல ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விட்ட மாந்திரிகவாதியினுடைய மகன் எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காருங்க. ஆனா அதற்கு பிறகு நடந்ததான் இன்னும் ஒரு பயங்கரம் அப்படி சொல்லலாங்க. மாந்திரிகவாதியினுடைய குடும்பத்தை எதுவும் செய்ய முடியாம ஆத்திரத்தில் இருந்த அந்த கருங்குட்டி சாத்தான் துஷ்டமுனியையும் எதிர்க்க முடியாம ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உரிமைக்கிட்டே நைட்டெல்லாம் அலறி கூச்சலிடுமாமங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தை தவிர்த்து அந்த ஒட்டுமொத்த கிராமம் ஒரு 70 குடும்பங்கள் இருக்குன்னு சொல்ல அந்த குடும்பத்துக்குள்ள போய் ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ள ஆரம்பிச்சுங்க. கோபத்தினுடைய உச்சத்துக்கு போன காரணத்தினால என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கருங்குட்டி சாத்தானால திடீர் மரணங்கள், பித்து பிடிச்ச மாதிரி ஆகி மென்டலாகி இறக்கிறது, காரணமே இல்லாமல் தற்கொலை பண்ணி இறக்கிறது அப்படி சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள இப்படி வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற ஆரம்பிச்சுங்க. இதெல்லாம் பார்த்தாலும் கூட அந்த கிராமத்தார் மாந்திரிகவாதியினுடைய குடும்பத்தை எதிர்க்க பயம்ங்க. அவங்களை எதிர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது செய்வினைகான வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் மரணங்களை தவிர்ப்பதற்காக அந்த ஊரை விட்டு காலி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஊருக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்படியே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரும் மரணத்திற்கு பயந்து காலி பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. இந்த டைமில் அந்த மாந்திரிகவாதியினுடைய மகன் கரெக்டாக 3 மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அந்த துஷ்ட முனிக்காக ரத்த பலிகளை கொடுத்து பூஜைகளை வச்சு படையல் வைக்கணுங்க. அப்படி வச்சோம் அப்படின்னா தான் அந்த துஷ்ட முனி வந்து பார்த்தீங்கன்னா கருங்குட்டி சாத்தானை தவிர்த்து குடும்பத்தை காப்பாத்துங்க. ஒருவேளை அந்த படையில துஷ்டமுனிக்கு செய்ய முடியல அப்படின்னா மறுபடியும் கருங்குட்டி சாத்தானோடு சேர்ந்து அந்த துஷ்டமுனியும் இவங்களுடைய குடும்பத்தை அழிக்க பார்க்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக 3வது அமாவாசை டைம்ல அந்த துஷ்டமுனிக்கு படையல் வச்சு வழிபாட்டு கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காருங்க அந்த மாந்திரிகவாதியினுடைய மகன். ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரும் காலி பண்ணி கடைசியாக அந்த ஒட்டுமொத்த ஊரும் மயான அமைதியாச்சுங்க. இந்த மாந்திரிகவாதியினுடைய குடும்பத்தார் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஒரு வருட காலகட்டம் அந்த மாந்திரிகவாதியினுடைய குடும்பத்தார் அந்த ஏரியாவிலேயே எல்லாரும் போனாலும் கூட இருந்து 3 அமாவாசைக்கு ஒரு முறை துஷ்டமுனியை வழிபட்டு கருங்குட்டி சாத்தான்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. ஒரு வருட காலகட்டம் கழிச்சு ஊரில் மக்களே இல்லை, நம்ம இங்கிருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச மாந்திரிகவாதியினுடைய மகன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடும்பத்தோடு கேரளாவுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் தம்பியை கொள்வதற்காக அந்த பிஸ்னஸ்மேன் கொடுத்த அந்த சொத்து மற்றும் பணம் இருந்த காரணத்தினால அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு கேரளாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அங்கே போனாலும் கூட 3 மாதத்திற்கு ஒரு முறை அந்த மாந்திரிகவாதியினுடைய மகன் அந்த சொந்த கிராமத்திற்கு வந்து அந்த துஷ்டமுனியை வழிபட்டு படைகளை வச்சுட்டு போவாருங்க. ஒருவேளை அதை செய்யல அப்படின்னா துஷ்டமுனியும் இவங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக திரும்பிடுங்க.
கருங்குட்டி சாத்தான் துஷ்டமுனி ரெண்டும் சேர்ந்து எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் திரும்பி வந்து குடும்பத்தையே நாசமாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதியினுடைய மகனுக்கு தெரியுங்க. அதனால கேரளாவுக்கு போனாலும் கூட 3வது அமாவாசை கரெக்டாக வந்து அந்த துஷ்டமுனிக்கு தேவையான படைகளை வச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காருங்க. இப்படியே இருக்கும்போது அந்த கருங்குட்டி சாத்தானுக்கு போக போக கோபம் அதிகமாயிருச்சுங்க. அந்த துஷ்டமுனியை எதிர்க்க முடியாமல் அந்த கருங்குட்டி சாத்தான் நைட் ஆச்சு அப்படின்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகவாதி தங்கி இருந்த வீட்டை நோக்கி வருவாங்க. அப்போது வாசப்படியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த துஷ்டமுனி கருங்குட்டி சாத்தானை திருப்பி அனுப்பிடுவாங்க. அதற்கு பிறகு கோபத்தினுடைய உச்சியில கருங்குட்டி சாத்தான் ஊர் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமைக்கிட்டே அலறிட்டே நைட்டெல்லாம் அப்படி அலையுமாமங்க. இது தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருந்திருக்குங்க. காலப்போக்கில் கேரளாவுக்கு போன அந்த மாந்திரிகவாதியினுடைய மகன் எல்லா வித்தைகளையும் கற்றிருந்தாலும் கூட, அதாவது அந்த கருங்குட்டி சாத்தானுடைய அந்த சாந்தி பூஜையை கற்றிருந்தாலும் கூட அதற்கு பிறகும் அது பயன்படுத்த முடியாமல் போச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கருங்குட்டி சாத்தானை பொறுத்தளவு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சு திரும்பி வரும்போதே கரெக்டான அந்த காலகட்டத்தில் அந்த அமைதி பூஜையை பண்ணி சாந்தி பூஜையை பண்ணி திருப்பி அனுப்பணுங்க. அந்த காலச்சூழல் மாறிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த பூஜையை கற்றுக்கிட்டாலும் கூட செய்ய முடியாதுங்க. அந்தந்த டைமில் அதை செஞ்சாதான் அதை செய்ய முடியுங்க. இந்த காரணத்தினால கரெக்டாக 3வது அமாவாசைக்கு ஒரு முறை கரெக்டாக அந்த துஷ்டமுனிக்கு போய் படையில் வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. ஊருக்குள்ள ஆள் நடமாட்டமே இல்லாமல் எல்லா குடும்பத்தாரும் காலி பண்ணி போன காரணத்தினால அந்த ஒட்டுமொத்த கிராமமும் அபாண்டட் பிளேஸாக மாற ஆரம்பிச்சுங்க. இப்படி இருக்கும்போது 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த நிசாந்தினுடைய கிராமத்தார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த தென்னந்தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வேலைக்கு போட முடிச்சு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, வேலை செய்யும் போது திடீர்னு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த அபாண்டட் ஏரியாவில் இருந்து பயங்கரமான அலறல் குரல் கேட்குமாங்க. அந்த அலறல் குரல் ஏதோ கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் திட்ட மாதிரியும் நைட்டெல்லாம் பயங்கர கூச்சலிட்டு சத்தம் கேட்குற மாதிரியும் தெரிஞ்ச காரணத்தினால அந்த ஏரியாவுக்கு பகல் மற்றும் இரவு நேரங்களில் யாருமே போக பயப்பட்டாங்க நிசாந்தினுடைய ஊருக்காரங்க. இதுதான் அந்த அபாண்டட் ஏரியாவினுடைய வரலாறுங்க. இப்படி இருக்கும்போது காலப்போக்கில் நிசாந்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய இளம் வயசு வாலிபர்கள் ஒரு சில வருடங்கள் கழிச்சுங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமானுஷ்ய சம்பவத்தை நம்பாம ஒரு சில பேர் அந்த ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் மற்றும் இரவு நேரங்களில் போக ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அழிந்து போன கிராமத்திற்கு அருகாமையில் ஆறு, அப்புறம் வாய்க்கால், ரப்பர் மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை எழில் கொஞ்சம் வகையில் அழகாக தாங்க இருக்கும். அதனுடைய அழகுல மயங்கி சில பேர் அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமானுஷ்யத்தை நம்பாமல் போயிட்டு வந்தவங்கள நிசாந்தினுடைய ஊர்க்காரங்கள்ல நிறைய பேர் வந்துங்க. 91, 92 காலகட்டத்தில் அப்படி போயிட்டு வந்து திடீர்னு பித்து பிடிச்ச மாதிரி மென்டல் மாதிரி ஆகி தற்கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி மரணங்கள் ஆன பிறகு அந்த ஊர்க்காரங்க இன்னும் அந்த ஏரியாவை பற்றி பயப்பட ஆரம்பிச்சாங்க. சுத்தமாகவே அந்த ஏரியாவுக்கு போவதை தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதற்கடுத்து 93 காலகட்டத்தில் இந்த நிசாந்தருடைய தூரத்து சொந்தக்காரங்க தான் அவங்கள 2 பேருங்க கணேசன் மற்றும் மலைசாமி அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேரும் அந்த ஊரில் முதல் பட்டதாரிகள் அப்படின்னு சொல்லலாங்க. பள்ளி படிப்பையெல்லாம் முடிச்சு கல்லூரி படிப்புக்காக மெட்ராஸ் போய் திரும்பி ஊருக்கு கிராமத்திற்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இவங்க இருவருடைய குடும்பமும் ஓரளவுக்கு பணவசதி படைத்த குடும்பம் தாங்க. திரும்பி ரிட்டர்ன் வந்து படிப்பில் வந்து மேலோங்கி இருந்த காரணத்தினால அந்த கால புல்லட் பைக் ஒன்று வாங்கி ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கல்லு குடிப்பது, அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு ஊர் சுற்றுவது, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. கல்லூரி படிப்பை முடிச்சு மெட்ராஸ் போய் திரும்பி வந்த பிறகு அந்த அபாண்டட் ஏரியாவை பற்றி இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் தன்னுடைய புல்லட் பைக் எடுத்து ஃபுல்லாக கல்லை குடிச்சிட்டு அந்த தென்னந்தோப்பு வழியாக திரும்பி வந்திருக்காங்க. வரும்போது அந்த அபாண்டட் பிளேஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்த உடனே இவங்களுக்கு மறுபடியும் பழைய ஞாபகங்கள் வந்துருச்சுங்க. அந்த ஆறு, வாய்க்கால், ரப்பர் மரம் மற்றும் அந்த இயற்கையை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம சிறு வயதில் தான் அங்கே போக நம்மளுடைய பெற்றோர்கள் அனுமதிக்க மாட்டாங்க, பேய் பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போய் சொல்லிட்டாங்க. இந்த இடத்த நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் நைட்டு வந்து தங்கி நல்லா என்ஜாய் பண்ணா, பகலில் வந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தடுத்துருவாங்க, நைட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து டென்ட் போட்டு கல்லை குடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிக்கிறாங்க, கணேசன் மற்றும் மலைசாமி. அதே மாதிரி ஒரு நாள் 2 பேரும் புல்லட் பைக் எடுத்துட்டு நைட்டு 8 மணி தோராயமாகுங்க கல் மற்றும் இறைச்சி எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த தென்னந்தோப்பு வழியாக மண் சாலை வழியாக புல்லட்டில் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த தென்னந்தோப்பை தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே பல வருடங்களாக அந்த ஏரியாவில் ஆள் நடமாட்டமே இல்லாத காரணத்தினால பைக் அதுக்கு மேலே போக மாட்டேங்குச்சுங்க. பைக்கை ஒரு பத்திக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பெட்டர் மாஸ் லைட் எடுத்துட்டு அந்த கல் எல்லாம் எடுத்துட்டு அந்த அபாண்டட் பிளேஸுக்கு போயிட்டாங்க. அங்கே போன பிறகு டென்ட்டை போட்டு வாங்கிட்டு வந்த கல் மற்றும் மாமிசம் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இரவு நேரம் நிலா வெளிச்சம் அப்படிங்கிற காரணத்தினால சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறு, வாய்க்கால், ரப்பர் மரங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணிட்டு போதையினுடைய உச்சத்தில் இந்த கணேசன் அப்படிங்கிறவர் மலைசாமிகிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஊர்க்காரங்க பெரிய முட்டாள்கள்டா, படித்தாதான் இதற்கான அறிவெல்லாம் வரும். இங்கே பாரு, ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி அங்கே சாத்தான் நிற்கிது, முனி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருக்காங்க காமெடியா. அதே நேரத்தில் மலைசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, நம்மளுக்கு எந்த வித தப்பான விஷயங்களும் நடக்கல, நம்ம வந்துட்டோம்ல, காலையில் போய் இந்த ஊர்க்காரங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நம்மளை நம்பி அங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிப்பாங்க, இந்த இயற்கை எழில் கொஞ்சம் இடத்த நம்ம வந்து மீட்டெடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கிடைக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு டென்ட்டில் வந்து கல்லெல்லாம் மறுபடியும் பிடிச்சிட்டு அந்த காட்டு பூனை, அப்புறம் மின்மினி பூச்சிகள், அந்த வண்டு சத்தம் எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க.
மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குவதற்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் அப்படியே சுற்றி நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எந்திரிச்சு அந்த அபாண்டட் பிளேஸ் இருக்கக்கூடிய எல்லா அழகான இடத்துக்கும் நடந்து நள்ளிரவு நேரத்தில் போயிட்டு இருக்காங்க. இந்த டைம் நள்ளிரவு ஒரு 12 to 1 மணி இருக்குங்க. ரெண்டு பேரும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க ரெண்டு பேருடைய கண்களில் ஒரு காட்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பிடிச்சி எரிகிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த நெருப்பை பார்த்த உடனே ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி இங்கே யாரோ வந்து கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்கடா, அதனால தான் நெருப்பு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த நெருப்பு எரியக்கூடிய இடத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகாமையில் ரெண்டு பேரும் நடந்து போய் பக்கத்திலேயே ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்கு பின்னாடி மறைச்சு நின்றுட்டு நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் இவங்க ரெண்டு பேரும் பார்த்த காட்சி பெரிய அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாங்க. அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறது ஒரு இடிச்சு போன வீட்டுக்கு முன்னாடி தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டினுடைய வாசப்படிக்கு முன்னாடி ஒரு 4 தீப்பந்தங்களை வச்சு ஒரு கட்டம் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு 40 வயதுத்தக்க நபருங்க இந்த மாந்திரிகம் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா எப்படி துணிமணி உடுத்துவாங்க, அந்த மாதிரி துணிகளை உடுத்திட்டு ஒரு பூஜை ஒன்று பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த பூஜையை பார்க்கும்போதே இவங்களுக்கு எதுவும் புரியலிங்க. அந்த டைமில் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாசப்படியில் பெரிய பூக்களை வந்து வடிவமைச்சு அங்கே ஒரு யாக குண்டம் மாதிரி உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்களை ஓதிட்டு இருக்காருங்க. இப்படி ஓதிட்டே இருக்கும்போது அந்த நெருப்பு பந்தங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ஆட்டு கிடாய் ஒன்று இருக்குங்க, சின்ன குட்டி மாதிரி. அந்த ஆட்டு கிடாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகவாதி மந்திரங்களை ஓத அப்படியே மயக்கம் போட்டு கீழே மண்டி போட்டு உட்காந்துருச்சுங்க. இது எல்லாத்தையுமே கணேசன் மற்றும் மலைசாமி அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. கடைசியாக அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த மாந்திரிக சொற்களை சொல்லிட்டு கடைசியாக அந்த நபர் எந்திரிச்சு அந்த ஆட்டுக்குட்டியே பக்கத்தில் எடுக்கிறாருங்க. எடுத்து வயிற்றிலிருந்து கழுத்து வரைக்கும் அப்படியே கத்தியை வச்சு கிழிக்கிறாருங்க. ரத்தம் வந்து தாரதாரியாக அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொட்டுது. அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி கொஞ்சம் கூட சத்தம் போடலிங்க. எப்போதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளை அறுத்து அப்படின்னா பயங்கரமாக கத்தும் மேனு, அதை கத்தவே இல்லைங்க. உயிரோடு இருந்தாலும் கூட அந்த மாந்திரிகவாதியினுடைய சொல்லை கேட்டு சத்தமே போடாமல் அந்த ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி தானாக கொடுக்குதுங்க. கத்தியை வச்சு அறுக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செய்யப்பட்ட பூக்கள் இருந்த பகுதி முழுவதும் நிரம்பிருச்சுங்க. அப்போது அந்த மாந்திரிகவாதி மறுபடியும் மந்திர சொற்களை பேச ஆரம்பிக்கிறாருங்க. பேசிக்கிட்டே சடனாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, துஷ்டமுனியே நீ வா, இத்தனை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தை காப்பாற்றி அந்த கருங்குட்டி சாத்தானுகிட்ட இருந்து காப்பாற்றி வச்சிருக்க, உனக்கான படைகள் தான் இது அப்படின்னு சொல்லும் போதா இவங்க ரெண்டு பேத்துக்கும் டக்குன்னு ஒரு விஷயம் புரியுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கேரளாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போன அந்த மாந்திரிகவாதியினுடைய மகன் எப்போதும் 3வது அமாவாசை வந்து படையில அந்த துஷ்டமுனிக்கு வைப்பார் இல்லையா, கருங்குட்டி சாத்தான்கிட்ட இருந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஏதோ ஒரு அமாவாசையை எப்போ மிஸ் பண்ணிட்டாருங்க. அதற்கு பிறகு எப்போது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான திதி நேரமெல்லாம் பார்த்தா அன்றைய நாள் இவங்க ரெண்டு பேரும் அந்த அன்றைய நாள் அந்த பூஜையை பண்ணிட்டு இருந்திருப்பாருங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த மறைஞ்சிருக்கக்கூடிய கணேசன் மற்றும் மலைசாமிக்கு புரிய ஆரம்பிச்சுங்க. அதே மாதிரி அந்த 40 வயது இருக்கக்கூடிய நபர் தொடர்ந்து துஷ்டமுனி கிட்ட புகழ் பாடுற மாதிரி பாடிட்டு அந்த படையில வந்து ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மறைஞ்சிருக்கக்கூடிய மரத்தை நோக்கி திரும்புறாருங்க. இவங்க இருவரும் இருக்கக்கூடியது தெரிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க. அதற்கு பிறகு அந்த மரத்தை நோக்கி திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு சரசரன்னு திரும்பி பார்க்காம கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க அந்த மாந்திரிகவாதி. இந்த ஒட்டுமொத்த காட்சிகளையும் பார்த்த கணேசன் மற்றும் மலைசாமிக்கு ஒரு வகையான பயம் வந்துருச்சுங்க. இந்த நபர் யாரு, ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துக்கு வந்து இப்படி பயங்கரமான பூஜை பண்ணி ஆட்டுக்கடையை அறுத்து கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே போதை இருந்த காரணத்தினால அந்த பலி பூஜை செஞ்ச நபர் கிளம்பி போன பிறகு ஏதோ பைத்தியக்காரனாட்டு இருக்கு, பாவம் அவன் பாட்டுக்கு எதையோ செஞ்சுட்டு போனான், அந்த ஆட்டுக்குட்டி செத்தது தான் பாவம் அப்படி சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு அதே இடத்துல அந்த மாந்திரிகவாதி போனது பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கிண்டல் அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பலி பூஜை செஞ்ச அந்த இடத்தையே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு 10 நிமிடம் கழிச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடந்ததுதான் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து அந்த படையில் செய்யப்பட்ட ஆட்டை அறுத்து போன அந்த ரத்தம் இருக்கக்கூடிய பகுதியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலைங்க வெஸ்ட் சைடு இருந்துங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனிதனும் ஓனாயும் கலந்து ஒரு கூச்சல் அடிச்சுன்னா எப்படி கூச்சலிடும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கூச்சல் சத்தம் கேட்குதுங்க. அந்த கூச்சல் சத்தம் கேட்கும் போதே அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் பயங்கரமான துர்நாற்றமும் வீச ஆரம்பிச்சுங்க. அப்போதுமே இவங்க ரெண்டு பேரும் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் வாடை வந்து ஓனாய்க்கு ஏதோ தெரிஞ்சிச்சாட்டிருக்கு, அதனால அதை நோக்கி இங்கே வருமாட்டிருக்கு, அதனால தான் இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. இங்கே இருந்தோம் அப்படின்னா ஓனாயினால நம்மளுக்கும் ஆபத்து, இன்னும் ஒரு 10 அடி 20 அடி தள்ளி போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த மறைஞ்சிருந்த மரத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த படையில் வைக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து எலும்பை வந்து கடிச்சு நரநரன்னு துப்புற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ரெண்டு பேரும் நடந்துட்டு இருந்தவங்க டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது இவங்க வாழ்நாளில் பார்க்கவே முடியாத ஒரு கொலை நடுங்கும் காட்சியை பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆட்டினுடைய ரத்தம் வந்து அங்கே போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பயங்கரமான உடல் முழுவதும் மனிதனுடைய உடல் அமைப்பு மாதிரி இருக்குங்க. அந்த உடல் அமைப்பு முழுவதும் அப்படியே கரும்புகை மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் அந்த உருவத்தினுடைய தலையை மட்டும் பார்க்கவே முடியலைங்க. அது வித்தியாசமான ஒரு காட்சிங்க.
சதை அமைப்பெல்லாம் இல்லாமல் கண்கள் மட்டும் அப்படியே வீரியமாக ஆக்ரோஷமான கண்களோடு அந்த ஆட்டு ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நக்கி குடிக்கிற மாதிரி மிருகம் வந்து பண்ணிட்டு இருக்குங்க. அப்போதே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் புரிஞ்சிச்சுங்க, ஊருக்குள்ள சொல்ற மாதிரி அந்த துஷ்டமுனி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அந்த துஷ்டமுனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 கால் மிருகம் மாதிரி எப்படி பண்ணுமோ அந்த 4 கால் மிருகம் மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி இருக்கக்கூடிய ரத்தத்தை சுற்றி அப்படியே வலம் வருதுங்க. அதற்கு பிறகு அந்த ஆட்டினுடைய குடலை பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. இது எல்லாத்தையுமே அந்த 4 கால் மிருகமாக இருக்கக்கூடிய முனி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தாலும் அதை பெரிதுபடுத்தாம அதனுடைய படையில எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே சில நொடிகள் அந்த கணேசன் மற்றும் மலைசாமி ரெண்டு பேரும் ஒண்ணுமே புரியாம ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு அமானுஷ்யங்கள் மேல பேய்கள் மேல நம்பிக்கை கிடையாதுங்க. அதே நேரத்தில் இது என்ன இது அப்படி சொல்லிட்டு தெரியாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம சிலை மாதிரி நிற்க ஆரம்பிச்சாங்க. உடம்பே ஃப்ரேஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே அந்த துஷ்டமுனியினுடைய வேலையா அல்லது இவங்களுக்கு தானா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிமிடங்கள் ஒண்ணுமே புரியலீங்க. அந்த துஷ்டமுனி அந்த படையில எடுத்துக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை பிச்சு போட்டு சாப்பிடக்கூடிய இந்த நிகழ்வை அப்படியே கண்ணிமைக்காம கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது அந்த துஷ்டமுனி அந்த படையில மொத்தம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக காற்றில் கரைகிற மாதிரி கரைஞ்சிருக்குங்க. இந்த அரிய நிகழ்வு நடந்து ஒரு சில நிமிடங்கள் கழிச்சு தான் இவங்க ரெண்டு பேரும் சுயநினைவுக்கே வந்திருக்காங்க. அதற்கு பிறகு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரெண்டு பேரும் நடுநடுங்கி போயிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அது என்ன அப்படி சொல்லிட்டு பேசிக்க விரும்பலிங்க. அங்கிருந்து சரசரன்னு தன்னுடைய பைக் நிறுத்தி இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. இதற்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த பைக் இவங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் தாங்க நிற்குது. அந்த டைம்ல ஒரு 100 அடி 200 அடி தாண்டி நடந்து வந்துட்டு இருக்கும்போது செடிகள் மற்றும் மரங்கள் அடர்ந்து போய் ஒரு பழைய பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்க. அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் ரெண்டு பேரும் பேசிட்டே வரும்போது திடீர்னு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி காலடி சத்தங்கள் கேட்குதுங்க. அதே நேரத்தில் பின்னாடி இருந்து மண் சாலையிலிருந்து மண்ணை எடுத்து இவங்க ரெண்டு பேர்த்து மேலே வீசுற மாதிரி தட்டுப்படுதுங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் போல்டாக இருந்த காரணத்தினால டக்குன்னு என்ன அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாலம் பக்கத்தில் நின்று திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்க. மறுபடியும் வந்து அதை பெரிதுபடுத்தாமல் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்த உடனே அதே மாதிரி மண்ணை எடுத்து யாரோ பின்னாடி வீசுறாங்க. அப்போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஓரளவு பயம் வந்த காரணத்தினால அந்த பழைய பிரிட்ஜ் இருக்கக்கூடிய பகுதிக்கு வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் நெருங்கி வந்த உடனே மறுபடியும் இவங்களுக்கு ஒரு அமானுஷ்ய காட்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பிரிட்ஜ் இருக்கக்கூடிய ஓடையை தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி ரோட்டினுடைய மத்தியில பக்கத்திலேயே ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்து பக்கத்துல ஒரு பயங்கரமான கூச்சல் சத்தம் கேட்குதுங்க. அந்த கூச்சல் சத்தத்தை கேட்ட உடனே எப்போதும் இல்லாத அளவுக்கு வித்தியாசமான பயமுறுத்தும் சத்தமா இருந்திருக்குங்க. ரெண்டு பேரும் அந்த மரம் இருக்கக்கூடிய உச்சியில அந்த சத்தம் கேட்கக்கூடிய பகுதியை அண்ணாந்து பார்க்கறாங்க. பார்க்கும்போது இவங்களுடைய வாழ்நாளில் மறுபடியும் பார்க்க முடியாத 2வது காட்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மரத்தினுடைய உச்சியிலிருந்து குரங்கு மாறிங்க தலையில தொங்குற மாதிரி ஒரு 3 அடி உருவமுங்க. அந்த உருவம் வந்து சின்னதாக இருந்தாலும் கூட இதற்கு முன்னாடி அந்த ஆட்டு படைகளை வந்து எடுத்துக்கொண்ட அந்த துஷ்டமுனி அளவுக்கு பெரிய உருவம் கிடையாதுங்க. ஆனால் அந்த உருவத்தை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேத்துக்கும் உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கு. அதற்கு பிறகு அந்த உருவத்தை பார்த்த உடனே இந்த இடத்துல ஒரு நிமிடம் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி பைக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போது தலைதெறிக்க கணேஷ் மற்றும் மலைசாமி ஓடும்போது பயத்தினுடைய உச்சியில வழி மாறி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல கணேசன் எப்படியோ அந்த அபாண்டட் பிளேஸ்ல இருந்து தப்பிச்சு அந்த பைக் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வந்து சேர்ந்த உடனே தன்னுடைய நண்பனான மலைசாமியை காணாமே அப்படி சொல்லிட்டு மறுபடியும் உள்ள கூட போக பயந்துக்கிட்டு அங்கிருந்து மலைசாமி அப்படி சொல்லிட்டு கத்துறாருங்க. எவ்வளவு கத்தியும் கூட மலைசாமி கிட்ட இருந்து எந்தவித ரிப்ளையும் வரலைங்க. அந்த 2 உருவங்களையும் பார்த்த காரணத்தினால கணேசன் மறுபடியும் மீண்டும் உள்ள போக முடியாம ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மலைசாமி அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காருங்க. அந்த டைம்ல காணாமல் போன மலைசாமி கொஞ்ச நேரம் கழிச்சு எதுவும் தெரியாத மாதிரி அந்த அபாண்டட் பிளேஸ்ல இருந்து மௌனமா வந்து பார்த்தீங்கன்னா கணேசன் இருக்கக்கூடிய பைக்கை நோக்கி நெருங்கி வர்றாருங்க. தன்னுடைய நண்பன் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி வந்த உடனே அந்த தென்னந்தோப்பிலிருந்து பைக் எடுத்துட்டு வேகமாக ஊருக்குள்ள போலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நேராக வந்து கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. போகும்போது மலைசாமி கிட்ட எங்கடா போன ரொம்ப நேரம் கத்தனை அப்படி சொல்லி கேட்கும்போது எந்த வித பதிலும் மலைசாமி பேசவே இல்லைங்க. அமைதியாயிட்டாருங்க. இருந்தாலும் கணேசன் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா பயந்து போன காரணத்தால் இப்படி பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேருமே. கரெக்டாக அவங்களுடைய கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்த உடனே அங்கே தான் தெருவிளக்கு வெளிச்சம் இருக்குங்க. அந்த தெருவிளக்கம் வெளிச்சம் வரும்போது கணேசன் தாங்க பைக் ஓட்டிட்டு வந்திருக்காரு. பின்னாடி உட்காந்துருந்த மலைசாமியை அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தில் ஷேடோட பார்த்துருக்காருங்க. பார்க்கும்போது கணேசனுக்கு உச்சக்கட்ட பயம்ங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பைக்கினுடைய பின்னாடி உட்காந்துருந்த மலைசாமி 10 அடி உருவத்திற்கு பெரிய நிழல் மாதிரி ஆக்ரோஷமாக தெரிகிறாருங்க. இதை பார்த்த உடனே பயந்து போன கணேசன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு கீழே போட்டாருங்க. கீழே போட்டு திரும்பி பார்க்கும்போது அது வரைக்கும் மலைசாமி வந்து பைக்கில் வந்துட்டு இருந்தார்ல அவரை காணுங்க. என்னடா இப்படி வித்தியாசமா நடக்குது, பைக்கில் இது வரைக்கும் அந்த மலைசாமியை காணமே அப்படி சொல்லிட்டு யோசிச்ச கணேசன் நம்ம மட்டும் தப்பிச்சா கூட போதும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து பைக்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஊருக்குள்ள போக ட்ரை பண்றாருங்க. பைக்கை எவ்வளவோ ஸ்டார்ட் பண்றாருங்க, ஸ்டார்ட் பண்ணவே முடியல கணேசனால. அதே நேரத்தில் தன்னுடைய நண்பன் மலைசாமி வந்து பைக்கில் திறந்தோப்பிலிருந்து வந்தது உண்மையா அல்லது அந்த உருவமா, ஏன்னா 10 அடி உருவத்தில் ஆக்ரோஷமா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குழப்பமா இருந்திருக்குங்க கணேசனுக்கு. கடைசியாக பைக்கினுடைய உச்சிக்கே போன கணேசன் பைக் இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பைக் அங்கேயே போட்டு ஊருக்குள்ள ஓடிட்டாருங்க.
ஊருக்குள்ள ஓடி அந்நேரத்துக்கு ஊர் மக்கள் எல்லாத்தையும் எழுப்பியிருக்காருங்க கணேசன் அப்படிங்கிறவர். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த எல்லா விஷயங்களையும் கணேசன் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாருங்க. நானும் மலைசாமியும் அந்த அபேண்டட் பிளேஸுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 விகாரமான உருவங்களை பார்த்தது, அதே நேரத்தில் பைக்கில் வந்து மலைசாமி உருவத்தில் வந்தது 10 அடி உருவத்தில் அந்த விகாரமான தோற்றம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்காருங்க. அந்த டைமில் கணேசனுடைய அம்மாவும் அப்பாவும் அவர் ஓங்கி பலாரம் அரைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு எப்படியாவது மலைசாமியை கண்டுபிடிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க பேச ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் அந்த அபாண்டட் பிளேஸுக்கு போகாமல் இருந்தாலும் கூட மலைசாமியினுடைய குடும்பம் ஓரளவுக்கு பணத்தில் வந்து வசதியான குடும்பம். அவங்களுடைய அப்பா அம்மா கோரிக்கை வச்ச காரணத்தினால அதிகாலை விடிஞ்ச உடனே அந்த அபாண்டட் பிளேஸுக்கு போய் மலைசாமியை தேடலாம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தாங்க. அதே மாதிரி அதிகாலை கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பித்த காரணத்தினால ஊர் மக்கள் எல்லாரும் அபாண்டட் ஏரியாவுக்கு போய் தேடுறாங்க. தேடும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மலைசாமி வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்ட நிலையில் படுத்து கிடக்கிறாருங்க. அதற்கடுத்து மலைசாமியை ஊர் மக்கள் காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் கூட மலைசாமியினால் பேசவே முடியலைங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டாரு. அதே நேரத்தில் கணேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட காய்ச்சலே வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் கழிச்சு கணேசன் வந்து தன்னுடைய நண்பனான மலைசாமி கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலைசாமி கிட்ட பக்கத்தில் போறாருங்க. பக்கத்தில் போய் அந்த தென்னந்தோப்பு பக்கத்தில் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்தியடா இடையில எங்கே காணாமல் போன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மலைசாமி சொன்ன விஷயத்தை கேட்டு தூக்கி வாரி போட்டுச்சுங்க கணேசனுக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் வந்து அந்த பாலம் பக்கத்தில் அந்த மரத்துக்கு கீழே குரங்கு மாதிரி அந்த 3 அடி உருவம் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து தெரிஞ்சு தனித்தனியாக ஓடினாங்கல்ல. ஓடும்போதே மலைசாமி வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் எந்த இடம் போனோம்னு தெரியாமல் அந்த அபாண்டட் ஏரியாவுக்குள்ளேயே போயிட்டாருங்க. அதற்கு பிறகு கணேசன் எப்படியோ பைக் பக்கத்தில் வந்துட்டாருங்க. வந்த பிறகு கணேசன் வந்து மலைசாமி தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஊருக்கு பக்கத்தில் வரும்போது அந்த 10 அடி உருவத்தில் பின்னாடி ஷேடோ மாதிரி பார்த்து பைக் கீழே விழுந்திருக்கு. அதற்கு பிறகு திரும்பி பார்க்கும்போது மலைசாமி பைக்கில் வரலிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அபாண்டட் ஏரியாவுக்கு போன உடனே தன்னுடைய தலையை பிடிச்சி மலைசாமியினுடைய தலையை பிடிச்சி யாரோ ஆட்டின மாதிரி இருந்திருக்குங்க. அதற்கடுத்து ஓங்கி பலாரம் அடித்த வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலைசாமி மயங்கி விழுந்திருக்காருங்க. விழுந்த பிறகு மலைசாமி திரும்ப அந்த பைக் இருந்த ஏரியாவுக்கு வரவே இல்லைங்க. ஆனால் மலைசாமியோடு பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தினுடைய எல்லை வரைக்கும் வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கணேசனுக்கு அப்போதுதான் யோசிச்சு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு கணேஷ் தன்னுடைய நண்பன் மலைசாமி சொன்ன விஷயத்தையெல்லாம் கேட்டு ஊர் எல்லை வரைக்கும் நம்ம கூட வந்தது அந்த துஷ்ட முடிதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு மறுபடியும் ஃபீவர் அதிகமாக ஆரம்பிச்சுங்க. ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு மருத்துவமனை கூட்டு போனாலும் சரியாகவே இல்லைங்க. அதனால போக போக கணேஷ் சாப்பிட முடியாமல் ரொம்ப மெலிஞ்சு போய் படுத்த படுக்கையாக ஆரம்பிச்சாருங்க. அதே நேரத்தில் ஊர் மக்களும் அவங்க 2 பேரும் செஞ்ச தப்புக்கு அவங்களே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுக்காம விட்டாங்க. கணேசன் மற்றும் மலைசாமியினுடைய குடும்பம் அந்த கிராமத்தில் ஓரளவுக்கு பண வசதி படைச்சவங்க. அதனால இவங்க 2 பேர்த்தையும் சாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்காத மாந்திரிகவாதிகளே கிடையாதுங்க. எந்த மாந்திரிகவாதிகள்கிட்ட போனாலும் இந்த துஷ்ட முனி மற்றும் அந்த கருங்குட்டி சாத்தானை நினைச்சு பயப்பட்டு வரவே மாட்டிட்டாங்க. கடைசியாக எப்படியாவது காப்பாற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 குடும்பத்தாரும் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பூதிரியை போய் பார்த்துருக்காங்க. அவருக்கு வயசு ஒரு 80 இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தியில் கொஞ்சம் மிக மிஞ்சியவருங்க. அவர் எல்லாத்தையும் கேட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால அவரை அந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு அந்த நம்பூதிரி ஒவ்வொன்றா அந்த 2 குடும்பத்தாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாந்திரிகவாதி பிஸ்னஸ் மேனுக்காக கருங்குட்டி சாத்தானை கூப்பிட்டது. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாந்தி பூஜை பண்ண முடியாமல் அந்த மாந்திரிகவாதியினுடைய மகன் துஷ்ட முனியை ஏவி விட்டது. அந்த துஷ்ட முனியை ஏவி விட்டு அந்த கருங்குட்டி சாத்தானை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதியினுடைய மகன் செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏற்கனவே அவருடைய தந்தை ஒரு துர்சக்தியான கருங்குட்டி சாத்தானை ஏவி விட்டு அந்த ஒட்டுமொத்த ஊரும் காலியாச்சுங்க. தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த மாந்திரிகவாதியும் மகனும் செய்ததுதான் தவறு. அந்த துஷ்டமுனி தான் அந்த மாந்திரிகவாதி இறந்த பிறகு அவனுடைய மகன் அப்புறம் மகள் மனைவி எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கு. அது இல்லை அப்படின்னா அந்த கருங்குட்டி சாத்தான் அவங்களுடைய குடும்பத்தையே நாசமாக்கிரும். இதற்கு சுயநலமாக ஏவி விட்டு அந்த குடும்பத்தார் தான் பொறுப்பு. அதனால 2ல் ஏதாவது ஒரு பழி ஆகியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காருங்க. என்ன சாமி பண்ணணும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த நம்பூதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தற்போதைக்கு அந்த மாந்திரிகவாதியினுடைய மகன் கரெக்டாக அமாவாசை டைமில் முனிக்கு படைகளை வச்சு சக்தியை வந்து ஈடுபடுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. ஆனால் இப்போது அந்த கருங்குட்டி சாத்தான் மற்றும் துஷ்டமுனிக்கு ஈக்குவலான சக்தி தான் இருக்காமுங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் படையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதியினுடைய மகன் வரும்போது இவங்க 2 பேரும் போய் இப்படி மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்பூதிரி சொல்லிட்டாருங்க. இப்போது அதற்கு பதிலாக வேறொரு சாத்தியத்தை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2 சக்திகளும் சரிசமமாக இருக்கு. நம்ம அந்த துஷ்டமுனியை விட்டுட்டு அந்த கருங்குட்டி சாத்தானுக்கு சக்தியை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அப்போது அந்த கருங்குட்டி சாத்தான் அந்த துஷ்டமுனியை போட்டு தள்ளிட்டு இந்த சுயநலத்திற்காக ஈடுபட்ட அந்த குடும்பத்தையும் கொன்றும். அதற்கு பிறகு அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருங்குட்டி சாத்தான் இருக்காது, சாந்தமடைஞ்சு கடைசியாக திரும்ப போயிடும். அதற்கு பிறகு அந்த 10 ஏக்கர் பரப்பில் இருக்கக்கூடிய அபாண்டட் ஏரியாவும் நல்லா நார்மல் ஆயிரும். இந்த ஊர்க்காரங்களும் தப்பிச்சிடலாம், இந்த 2 பசங்களும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 2 பேரையும் பாதிச்சிருக்கிறது அந்த துஷ்ட முனி கிடையாதுங்க. அந்த கருங்குட்டி சாத்தான் தான் துன்பப்படுத்தி இவங்க 2 பேரையும் கணேசன் மற்றும் மலைசாமி இந்த பாடுபடுத்துதுங்க. அதனால தான் கருங்குட்டி சாத்தானை திசை திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரி இந்த முடிவெடுத்திருக்காருங்க.
அதற்கு பிறகு அந்த 2 குடும்பத்தாரும் அக்செப்ட் பண்ண காரணத்தினால அந்த நம்பூதிரி அந்த இரவே தன்னுடைய 2 சிஷ்யர்களோடு நேராக அந்த அபானடி ஏரியாவுக்கு போறாருங்க. அங்கே போய் அந்த கருங்குட்டி சாத்தானுக்கு சில பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு சக்தியை கொஞ்சம் அதிகப்படுத்துறாருங்க. கடைசியாக அந்த சிஷ்யர்கள் கருங்குட்டி சாத்தான் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் அந்த படைகளை வச்சுட்டு திரும்பி அந்த நம்பூதிரியை கூப்பிட்டுட்டு கணேஷ் மற்றும் மலைசாமி இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் அந்த அபானடி பிளேஸில் இருக்க அந்த இடத்துல இனிமேல் மக்கள் நடமாட்டம் இருந்தாலும் கூட அந்த துர்சக்தியினுடைய ஆட்டம் இருக்காது. அந்த கருங்குட்டி சாத்தானை சுயநலத்திற்காக ஏவிட்ட மாந்திரிகவாதியினுடைய குடும்பம் அழிந்து அந்த துஷ்டமுனியையும் அதை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி 3 நாள் 4 நாள் கழிச்சு அந்த கேரளாவில் தங்கியிருந்த மாந்திரிகவாதியினுடைய குடும்பத்தாரில் இருந்த 3 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரங்களுக்கு தகவலாக வருதுங்க. அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரியே அந்த கருங்குட்டி சாத்தானுக்கு சக்தியை ஏற்றிவிட்ட காரணத்தினால அந்த துஷ்ட முனியையும் அழிச்சுக்கிட்டு அந்த மாந்திரிகவாதியினுடைய மகன் முனியை விட்டார்கள், அவரையும் போட்டு தள்ளிட்டு அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிருச்சுங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த குடும்பம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே கிடையாதுங்க. அந்த மாந்திரிகவாதியினுடைய குடும்பம் தான் அந்த கருங்குட்டி சாத்தான் அப்படிங்கிற அந்த சாத்தான சுயநலத்திற்காக தொழில் காரணத்தினால வர வச்சிருக்காங்க. வேற வழி இல்லைங்க. அந்த குடும்பம் பலியாகி தான் தீரணும், மற்ற எல்லாரும் காப்பாற்றி தான் ஆகணும் நியாயப்படி பார்த்தா. இதையும் அந்த நம்பூதிரி சொல்லியிருக்காருங்க. எனக்கு இதில் விருப்பம் இல்லைனாலும் கூட எல்லாரும் பாதிக்கப்படாம சுயநலமாக செயல்பட்ட அந்த குடும்பம் காலியாவது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரி கடைசியாக இந்த வாக்கை சொல்லியிருக்காருங்க. அதற்கு பிறகு அந்த கருங்குட்டி சாத்தான் அந்த அபாண்டட் பிளேஸ்லேருந்து அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய குடும்பத்தை அழித்து கடைசியாக சாந்தம் பெற்று திரும்பி ரிட்டர்ன் போயிடுச்சாட்டிருக்குங்க. அதே நேரத்தில் அந்த துஷ்ட முனியும் அந்த கருங்குட்டி சாத்தான் அழிச்ச காரணத்தினால அந்த இடத்துல தற்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்டிங் ஏறி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது 90ஆம் காலகட்டத்தில் நடந்தது பிரதர். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள் கழிச்சு தான் அந்த அபாண்டட் பிளேஸில் ஒட்டுமொத்த ஊர் மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தாங்க. இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த நம்பூதிரி மட்டும் இல்லை அப்படின்னா இப்போதும் அந்த அபாண்டட் பிளேஸ் ரொம்ப வீரியமாக நிறைய பேர்த்த காவு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிசாத் அப்படிங்கிறது சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.